இப்படி ஒரு பிரதமருக்கு செருப்பு மாலை போட்டு, ஒரு முதலமைச்சருக்கு வைகோ, திருமாவளவன் இப்படி எல்லோருக்குமே நான் செருப்பு மாலை போட்டு, கண்ணீர் அஞ்சலி போட்டு எல்லாமே வீடியோ வெளியிடுகிறேன் என்றால், அது தெரியும். சைபர் கிரைம் நம்பரையும் போட்டு வெளியிடுறேன். இதில் பார்க்கக்கூடிய அனைவரும், என்னங்க பத்திரிக்கை ரிப்போர்ட்ரு ஏன் எழுதலை, பத்திரிக்கை ரிப்போர்ட்டருக்கு பணம் கொடுத்து ஏன் இதை தெரியப்படுத்தலை அப்படின்றலாம் கேள்வி நேற்று வந்தது. பத்திரிகை துறை என்பது நம்மளுடைய பழைய டிவி இருக்குல்ல, ஒய்டி டிவி. பழைய காலத்தில் ஒய்டி டிவி இருந்துச்சுல, அந்த ஒய்டி டிவியை யாராலும் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அதனால் பத்திரிகை துறைகள் நடத்த முடியாமல் பத்திரிகை வாசகர்கள் குறைந்து போன காரணத்தினால் அந்த பத்திரிகை துறையை விட்டு போய்விட்டார்கள். அந்த பழைய டிவியை எடுத்து படம் பார்ப்பது போல் இந்த பத்திரிகை துறையை வைத்து ஆளுங்கட்சி அந்த பத்திரிகை துறையை அவங்களே எப்பயும் போல் தனியார் நடத்துகிறது மாதிரி அந்த பத்திரிகை துறையை நடத்துகிறாங்க. தனியார் நடத்தும் போது பத்திரிகையில் வெளியிட்டாங்க உண்மைகளை. இன்று அரசாங்கமே எல்லா பத்திரிகையும் நடத்துகிறது. அரசாங்கமே பத்திரிகை ரிப்போர்ட்டராக போலியான ரிப்போர்ட்டர்களை வைத்திருக்கிறது. உண்மையிலே உலகத்திலே இந்த இந்தியாவில் ரிப்போர்ட்டர் இருந்தால் யூடியூப் வைத்திருப்பவர்கள் முதல் கொண்டு இந்த மாதிரி செயல்களை வெளியிடாமல் வைப்பார்களா? அல்லது இந்த சைபர் கிரைம் இருக்காங்களா, சைபர் கிரைமுக்கு தெரிந்தும் தெரியாத மாதிரி இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த ஓட்டு போடுற மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியுமென்று ஜெயபாண்டி நிரூபித்து விடுவான். ஆகையால் ஜெயபாண்டி சொல்வது அனைத்தும் உண்மை. இந்த உண்மை செய்திகளை வெளியிட மாட்டாங்க. அப்போ எல்லோரும் என்ன நினைப்பீங்க? இதை அவங்க வெளியிட மாட்டாங்க, இது எப்படி பொதுமக்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க? இதை 27/2 வாய்தாவில் என்னுடைய பத்திரத்தை இந்த 680 நீதிபதி வாங்க மறுத்தால், பத்திரிகை ரிப்போர்ட்டரு டிவி ரிப்போர்ட்டர்லாம் கூப்பிட்டு வச்சுருக்கணும், வாங்க மறுத்தா இதே போஸ்ட் நான் தெருமுனை பிரச்சாரம் பண்ணுவேன். இதோ பாருங்கள், இந்த நீதிபதி நான் பத்திரம் கொடுத்துருக்கிறேன். இந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 75 நாட்களுக்குள், அதாவது 27/2 இருந்து 27/2 தேதியிலிருந்து 75 நாளைக்குள்ளே மதுரையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு, அதே மாதிரி 10, 11, 12 படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பும் படிப்புக்கு சம்பளமும் கொடுக்க இருக்கிறேன். அதை 75 நாட்களுக்குள் கொடுக்கவில்லை என்றால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த 680 நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட தயார் என்று சொல்லியிருக்கேன். பத்திரம் அதே மாதிரி 27/2 வாய்தாவிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியும் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த அனைத்து மாவட்டத்திலையும், மதுரை மாவட்டத்தை தவிர அனைத்து மாவட்டத்திலையும் படிப்புக்கு சம்பளம், அதே மாதிரி 10, 11, 12 படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டு தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தலாம். இதை தேர்தல் அதிகாரி தேர்தலை தள்ளி வைத்து விட்டு, இது இவ்வளோ காலமும் சுதந்திரம் வாங்கி இந்த மக்களாட்சி நடக்கிறதா அல்லது மிஷின் ஆட்சி நடக்கிறதா? நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு இடிஞ்ச வீட்டில் குடியிருக்கிறவன், ஒழுகிற வீட்டில் குடியிருக்கிறவன், ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் இருக்கிறவன், ஒரு மதுரை மாவட்டம் முழுவதும்
வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் என்று சொல்லும்போது, எந்த யூடியூப்பும் வெளியிடவில்லை என்றால், எந்த ஒரு பத்திரிக்கையும், எல்லா பத்திரிக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கு, எல்லா பத்திரிக்கையும் அனுப்பிக்கிறீங்க. சைபர் கிரைமுக்கு இந்த நம்பருக்கு எந்த யூடியூப்புக்காரனாக இருந்தாலும் இந்த சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணு. என்னையும் அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க, நீதிபதியே போட்டிருக்காரு, இது என்னன்னு கேட்கலாம். கேட்குறதுக்கு பொதுமக்களுக்கு உரிமை உண்டு. நாங்கள் ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு, இந்த நீதிபதி, அதே மாதிரி ஜெயம் 1 16/2 வாய்தாவில் ஜெயப்பாண்டி இந்தியா பிரதமர் 100 ஓட்டு இந்த மிஷினில் போடுவார், நீங்கள் 70 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்க வேண்டும், அந்த நேரடி ஒளிபரப்பும் நடத்துங்க. அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்ட்ருக்கீங்க, 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்ன்ட்ருக்கீங்க, அதுவும் கொடுத்து முடியுங்க. நாங்கள் தேர்தலை தள்ளி வைக்கிறோம் என்று 6ADJ நீதிமன்றமும் ஜெயம் 1 நீதிமன்றமும் உத்தரவிட வேண்டும். இந்த 16/2 ஜெயமும் 27/2 6ADJவும் 2 நீதிமன்றமும் இது இந்த வாய்தா தேதியில் ஜெயப்பாண்டிக்கு நிரூபித்து காட்டு ஜெயப்பாண்டி என்று உத்தரவிட வேண்டும். அதே மாதிரி அனைத்து பத்திரிகையும், அனைத்து டிவி சேனலும், அனைத்து யூடியூப் சேனல்களும் ஏன் இந்த செய்திகளை வெளியிடவில்லை? இது பொய்யா இருந்தால் இந்த நீதிபதியை நான் போட முடியுமா? நீதிபதியை போட்டு அதே மாதிரி நான் பொய்யான ஆளாக இருந்தால் இந்த பிரதமரை இப்படி போட்டு செருப்பு மாலை போட்டு நான் வீடியோ போட முடியுமா? சொல்லுங்கள். அதனால் நான் கூட்டமாக போராடினான் டெல்லியில் விவசாயி, அவனை ஆதரிச்சு அந்த விவசாயியுடைய கோரிக்கை நிறைவேற்றியிருந்தால் இப்போ ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு மாணவர்கள்லாம் திரட்டி வாங்கப்பா, டெல்லியில் விவசாயியெல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க, மாணவர்கள்லாம் நாமளும் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணி இந்த இவிஎம் மிஷினை தடை செய்து படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுப்போம் வாருங்கள் என்று நானும் மாணவர்களை திரட்ட முடியும். அவ்வளோ பெரிய விவசாயிகள் கூட்டமாக வந்து போராடியவர்களை ரப்பர் குண்டாலையும் தாக்குதலும் பண்ணி அவர்களை கோரிக்கையை நிறைவேற்றாமல் இந்த மாதிரி செயல்களை இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதி பிரதமரும் முதலமைச்சர்களும் செய்யும்போது, அதாவது நான் தனித்து போராடுறேன் ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு, என்னைய நீ ஆதரிச்சீன்னா ஜெயப்பாண்டி மாதிரி இருக்கிற லீடர்ஸ் பூரா அந்த தலைமையாக இருக்கிறவங்க மட்டும் போராடுவாங்க, எந்த ஒரு இடைஞ்சல் இருக்காது, எந்த ஒரு போராட்டம் பண்ணாலும் இடைஞ்சல் இருக்காது. ஜெயப்பாண்டி ஆதரிச்சிங்கன்னா எல்லாரும் போராட்டம் பண்ணோம்னா அந்தந்த தலைவர் மட்டும்தான் போராடணும், ஜெயப்பாண்டி மாதிரி வெற்றி பெற வேண்டும், அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும்.